ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். ஸோ என்னோட பிறந்த நாளுக்கு ரெடி ஆகிட்டேன். என்னுடைய புது saree, நானே டிசைன் பண்ண ப்ளவுஸ். ஸோ இன்னைக்கு நான் என் பிறந்தநாளுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்கக்கூடிய வில்லுடையான்பட்டு கோயிலுக்கு தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு தான் இப்போ கிளம்பிட்டு இருக்கிறேன். இப்போ தான் ரீசெண்டாக அங்கே கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சுது. ஸோ அந்த கோயிலுக்கு தான் இப்போ நான் போகிறேன். ஸோ நீங்களும் வாங்க. வந்தாச்சு, வேலுடையான்பட்டு கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ நாளைக்கு தான் பங்குனி உத்திரம். இன்னைக்கே வழிநெடுக்க நீர்மோர் பந்தல், அன்னதானம் போடுற ஸ்டால் எல்லாமே வச்சுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே கோயில் உள்ள நம்ம போக போகிறோம். ஸோ என் பிறநாள் அதுமா இன்னைக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வெய்ய தான் மண்டையை பொழக்குது. இருந்தாலும் ஓகே, போயிட்டே இருக்கலாம் நம்ம. கோயிலுக்கு வந்தாச்சு. வந்ததுமே நட சாத்த போறதா சொன்னாங்க. ஸோ 1 மணிக்கெல்லாம் நட சாத்திருவாங்களாம். அதனால வண்டியை நிறுத்திட்டு, நான் நிறுத்தின அவசரத்துல ஹெல்மெட்டை வைக்கிறேன்னு சொல்லிட்டு வண்டி சாவி வண்டியிலே வச்சுட்டு போயிட்டேன். ஞாபகமே இல்லை எனக்கு. சரி, நான் போயிட்டு உள்ள போனாக்க சாமி அந்த லைன் கியூவா லைன் விட்டாங்க. சரி, அதுல வெயிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரமாவது இருக்கும். நான் வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு வெளியில வந்தோம். அப்புறம் அங்க சாப்பாடும் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல், வெஜிடபிள் ரைஸ், தயிர் சாதம். ஸோ வயிற்றுக்கு சாப்பிட்டாச்சு. அதுக்கு முன்னாடி சாமியை நல்லபடியா பார்த்தாச்சு. ஸோ என் பிறநாள் அதுமா இந்த கோயிலுக்கு சாமியை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இப்பெல்லாம் தனியா இருக்கிற மாதிரி அந்த ஃபீலே கிடையாது. ஸோ ஏன்னாக்கா நம்ம லைஃப்பை நாம தான் என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது. ஸோ எங்க போனாலும் நாம ப்ரெசன்ஸ்ல சந்தோஷமா இருக்கிறது நம்ம கையில தான் இருக்குது. ஸோ அதை இன்னைக்கு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் இங்க திருநா கடைகள் எல்லாமே நாளைக்கு பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால இங்க திருநா கடைகள் எல்லாமே ஓப்பன்ல இருக்குது. நிறைய கடைகள். திருநானா சொல்லவா வேணும். எனக்கு பொதுவா திருநா கடையில வேடிக்கை பார்க்கறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா பொருள்களுமே ஒரே இடத்துல இருக்கிறத பார்க்கறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அதை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ நீங்களும் இங்க பங்குனி உத்திரத்துக்கு வாங்க, முருகனை பாருங்க, திருவிழாவை என்ஜாய் பண்ணுங்க. பாய்.